அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்குன்னா உங்களுக்கு தான் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்காக இலக்கண குறிப்புனா நிறைய பேத்துக்கு தெரியாது. அது எப்படின்னு உங்களுக்கு எளிமையாக எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இலக்கண குறிப்புனா நம்ம படிக்காமலே போயிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு வரலாம். டிஎன்பிஎஸ்சியில் 2லேருந்து 3 கொஷின், அதிகபட்சமாக 4 கொஷின் கூட வரலாம். இந்த எளிமையான பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஈஸியாக உங்களுக்கு புரிகிற வகையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? முதல்ல பார்க்க போகிறது பண்புத்தொகை. பண்புத்தொகைனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. முதல்ல நம்மளுக்கு இலக்கண குறிப்பு தெரியணும்னா நம்மளுக்கு சரியாக பிரித்து எழுத தெரியணும். பிரித்து எழுத தெரிஞ்சால் தான் நமக்கு இலக்கண குறிப்பை கற்றுக்க முடியும். அது எப்படிடா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பண்புத்தொகையில் பிரித்து ஒரு சொல் இருக்குது பாருங்கள். இப்போ செம்பருதி, இப்போ நான் படிக்கிற சொல்லலாம் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான், நீங்கள் பாருங்கள். செம்பருதி இது எப்படி உங்களுக்கு பண்பு தொகைன்னு கேட்டிங்கன்னா செம்மை ப்ளஸ் பருதி. அதில் பிரிக்கும்போது மை விகுதி வந்திருக்கு. எழுதும்போது மை விகுதி வந்தாவே நம்ம கண்ணை மூடிட்டு இது பண்பு தொகை அப்படின்னு நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், இதுக்கு முழுக்க நம்மளுக்கு பிரித்து எழுதுக தெரிந்தால் மட்டும்தான் நமக்கு இலக்கண குறிப்பை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். இது ஈஸி தான் உங்களுக்கு. இலக்கணம் பிரித்து எழுதுக நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லாருமே நம்ம படித்து தான் இருப்போம். அதனால் எல்லாத்துக்குமே எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி செந்நிறம், செம்மை ப்ளஸ் நிறம், புதுப்பெயல், புதுமை ப்ளஸ் பெயல். இதில் இந்த மாதிரி நம்ம பிரிக்கும்போது மை விகுதி வந்தால் நம்ம ஈஸியாக பண்பு தொகையை நடிச்சுட்டு போவோம். ஆனால் இப்போ ஒரு வாக்கியம் பாருங்கள் உங்களுக்கு. தெல்லமுது, இதை நீங்கள் பிரிப்பீங்க. எப்படி பிரிப்பீங்கன்னா தென்மை ப்ளஸ் அமுதுன்னு பிரிப்பீங்க. ஆனால் அப்படி பிரிக்கிறது தவறு. தென்மை ப்ளஸ் அமுது கிடையாது, தெல் ப்ளஸ் அமுது. இதில் மை விகுதி வரலையே சார், அப்படி எப்படி நீங்கள் பண்பு தொகையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதில் தெல் என்ற என்ன பொருள்னு இருக்குது. தெல் அமுது அது மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையான, வளமையான அந்த மாதிரி பொருள் வரும். அதில் மை வருது இல்லையா, அந்த மை மறைஞ்சி வந்திருக்கு. தெல்லமுதில் மை மறைஞ்சி வந்திருக்கிறதால இது பண்பு தொகை. தெல்லமுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு பண்பு தொகை அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ரெண்டாவதாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா முக்காலத்தையும் உணர்த்தும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாழ்கடல் பார்க்கலாம். உதாரணமாக தாழ்கடல், இது தாழ்ந்த கடல், தாழ்கின்ற கடல், தாழும் கடல். இப்படி 3 காலத்தையும், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் உணர்த்தும். அதுதான் வினைத்தொகை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். வயங்கு மொழி, வயந்த மொழி, வயங்குகின்ற மொழி, வழங்கும் மொழி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி அலைகடல், அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல், அந்த மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தும். இதுலேயும் உங்களுக்கு ஒரு சில சொல்லிருப்பேன். உருதுயர், செய்முறை, உய்முறை. செய்முறை, உய்முறை வந்தாவே கண்ணை முடிச்சுட்டு நம்ம அடிச்சிடலாம் வினைத்தொகைன்னு. இது எக்ஸ்பிரஷன் தான். உருதுயர், உருன்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், உரிச்சொற்றொடர், உரு, நவ, சால இந்த மாதிரி வந்தால் நம்ம உரிச்சொற்றொடர் சொல்லுவோம். அது நம்ம அடுத்த டாப்பிக்கில் வைப்போம். ஆனால் இந்த உருதுயர், செய்முறை, உய்முறை இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்ணு முடிச்சுட்டு அடிச்சலாம் வினைத்தொகை. இது எக்ஸ்பிரஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மூணாவதான டாபிக் பார்த்தீங்கன்னா ஊமை தொகை. மலரடி. ஊமை தொகைனா என்ன, போல, போன்ற உறுப்புகள் மறைந்து வரும். மலரடி உதாரணமாக பாருங்கள். மலர் போன்ற அடி, அடி மலர் போன்றதாக இருக்குதான், அதனால் அது மலர் போன்ற அடி. அதாவது போன்ற அந்த உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி குகை முகம், குகை போன்ற முகம். அந்த முகம் எப்படி இருக்குன்னா குகை போன்ற முகம் மாதிரி இருக்கா, அந்த போன்ற அந்த இது மறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி மலர் விழி, மலர் போன்ற விழி, மலர் போல் இருக்கா அந்த விழி, அதனால் அந்த மறைஞ்சு வந்திருக்கு. அதெல்லாம் ஊமை தொகைன்னு சொல்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சைடில் பாருங்கள் எல்லாமே. அதே மாதிரி இதில் பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள், தேமாங்கனி. இது எப்படி சார் இது பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேம் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கனின்னு பிரிப்பாங்க. அப்புறம் எப்படி சார் இது ஊமை தொகை அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். தேம்னா தேன், தேன் போன்ற மாங்கனி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம. அது போன்ற இதில் ரொம்ப மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் தேமாங்கனின்னு வந்தால் கரெக்டாக நம்ம ஊமை தொகைன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை தேமாங்கனி, தேன் போன்ற மாங்கனின்னு தான் தேமாங்கனி நம்ம சொல்கிறோம். இதில் எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறான்னு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.